பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த 5 மாதமும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல அற்புதமாக ஆச்சரியத்தில் அவர் வழி நடத்தினார். இந்த 6ஆம் மாதத்தை காத்திற்கான கிருபை செய்தபடியால் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், இதுவரைக்கும் நம்மை நடத்தின எபினேசர் இனிமேலும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு வேதத்திலிருந்து யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஜான் சாப்டர் 2 verse 11 வேதம் சொல்கிறது, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் கானா ஊரில் செய்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, பயப்படாத. இந்த புதிய மாதம் வந்துடுச்சு. எப்படி இருக்குமோ, அநேக தேவைங்க, அநேக பிரச்சனை இருக்குது, அநேக காரியங்கள் இருக்கிறது, அநேக சூழ்நிலை, ஒரு இக்கட்டமான சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் உங்களோட மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு அற்புதங்களை செய்ய போகிறேன், என் மகிமை உனக்கு நான் காண்பிக்க போகிறேன். ஆமேன். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் சொல்கிறாரு, பயப்படாத, எது குறித்து கலங்காத. இந்த மாதம் முழுவதுமாக ஒவ்வொரு நாளும் அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்க போகிறாரு. ஒவ்வொரு நிமிஷமும் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்க போகிறாரு. அவருடைய மகிமையை உங்களுக்கு காண்பிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, காண ஒரு கல்யாணத்தில் அவர் எப்படி அற்புதம் செய்தாரோ அந்த முதல் அற்புதத்தை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா செய்ய போகிறார். இன்னைக்கு ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, அந்த காணா ஒரு கல்யாணத்தில் நீ செய்த அதே முதல் அற்புதம் இன்றைக்கி என் வாழ்க்கையில் செய்யுங்கப்பா. இன்றைக்கி கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதம் முழுவதுமாக நீங்கள் எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய காரியம் என்ன என்று ஏசப்பா நல்லாவே அவர் அறிந்திருக்கிறபடியால் உங்கள் வாழ்க்கையில் முதல் அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்து, உங்கள் குடும்பத்தில் முதல் அற்புதம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு முதல் அற்புதம், உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு அற்புதம், நீங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து அவருடைய மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, தகப்பனே, இதோ இந்த காலை வேளையில் அப்பா உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எப்படி ஆண்டவரே அப்பா அந்த கால ஒரு கல்யாணத்தில் முதலாம் அற்புதத்தை செய்து உம்முடைய மகிமை அப்பா வெளிப்படுத்தினோம். அதே போல் இந்த வார்த்தை நம்பி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாய் ஒவ்வொரு நாளும் உம்முடைய மகிமையை காணட்டும், உம்முடைய அற்புதங்களை காணட்டும், உம்முடைய அதிசயங்களை காண கிருபை செய்ததுக்காக நன்றி அப்பா. இந்த நாளில் கூட எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, எந்த காரியத்தில் அப்பா ஆண்டவரே அப்போ அற்புதம் வேணும்னு ஜெபிக்கிறாங்களோ, எந்த காரியத்தில் ஆண்டவரே அப்போ ஒரு மகிமை வேணும்னு ஜெபிக்கிறாங்களோ, உங்களுடைய மகிமை அவங்களுக்கு வெளிப்படுத்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். உங்கள் நாமமாச்சும் மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless.